இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. உம் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உம் திரு இதயம் பேரானந்தம். உம் திரு இதயம் நான் பாடிடும் கீதம், உம் திரு இதயம் பேரானந்தம். உம் திருவாழ்வென கருளும் இறைவா, இறைவா. உம் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னுடன் இருப்பாய். இயேசுவே என்னுடன் நீ பேசு. என் இனிய உறவுகளே, நாம் 23/7/24 இருக்கிறோம். இயேசு நம்மோடு பேசுவார், நம் பாவங்களை மன்னிப்பார். நம் பாவி என்று ஆண்டவரிடம் கதறும்போது நம்மை மன்னிப்பார். இன்றைய வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து 7:14-15-18-20. நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். பாருங்க, நம்ம பாவங்களை மற்றவங்க சொல்கிறாங்களே, நம்ம கவலையே படக்கூடாது. ஏன்னா நம்மை மன்னிப்பவர் ஆண்டவர். அவர் ஆழ்கடலில் போட்டு அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாராம். அவ்வளோ பெரிய இரக்கத்தின் தேவன் அவர். அவர்கிட்ட அவ்வளோ ஒரு இரக்கம் இருக்குது. அதான் அவருடைய நொடி ஒரு நிமிடம், ஆனால் அவருடைய ஆசீரோ ஆயுள் நாட்கள் முழுதும். அதான் ஆண்டவருடைய நாம் கோபத்துக்கு ஆளாகாமல் அவருடைய ஆசீருக்கு நாம் நிலைத்து நிற்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 12:46-50. தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்றார் இயேசு. விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார். பாருங்க, பிரிந்து போன சகோதர சகோதரிகள் நம்மிடம் காட்டும் வசனங்களில் இதுவும் ஒன்று. முதல் வசனம் மாதா இல்லைன்னுவாங்க. இரண்டாவது வசனம் அவங்க தாயை ஏற்றுக்கல இறைவன். அதில் அந்த மாதிரி இது ஒன்று. என் இனிய உறவுகளே, திருவிவிலியம் 2 புறமும் கூர்மை வாய்ந்த பட்டயம். சரியாக வசனத்தை படித்து தியானியுங்கள். அன்னை மரியா முதல் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றியவர். இதோ உன் அடிமை. பிதா அங்கிருந்து அனுப்பும் அது மெசேஜ் த்ரூ ஏஞ்சல் மூலயமா. கப்ரியல் த ஏஞ்சல் டு பிரிங் த மெசேஜ் டு மதர் மேரி. அவங்க கொண்டாடும் போது அவங்க நானும் அடிமை என்று தன்னையே அர்ப்பணித்து இறைவனுக்கு அந்த கருவை தன் வயிற்றில் சுமந்தவர் அன்னை மரியாள். அதனால் இறைவன் இயேசு சொல்லும்போது அன்னை மரியாளுக்கு அந்த வார்த்தை கிடையாது. நாம் எல்லாருக்கும் நாம் இறைவனின் சித்தப்படி நாமும் அன்னை மரியாளை போல் மாற வேண்டும். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 34:8-9-10. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரை அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு இயக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது. நம்ம இது ஒரு சாங் கூட கேட்டிருப்போம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுவோம், குறையில்லாமல் வாழ்வோம். நம் நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் மறந்த பிறகு நாமும் மறக்க முயற்சி செய்வோம். இறைவனிடம் மறியேன் மதலை நாளை போல் பற்றி கொள்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.